தமிழ் மக்களுக்கு வணக்கம். என் இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த 2 கலர் பச்சை எல்லோ, க்ரீன் அண்ட் எல்லோ 2.5 mm crochet needle, rubber band, scissors. இந்த ரப்பர் பேண்டு உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். கவனமாக போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். முதல்ல ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டபுள் க்ரோஷே ரப்பர் பேண்டு உள்ள கீழே விட்டு மேலே நூலை எடுத்து டபுள் க்ரோஷே 70 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 70 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். நல்லா இருக்கு. ரெண்டு ரப்பர் பேண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். 2 பக்கமும் சேர்க்கணும். கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. 70 டபுள் க்ரோஷே. இந்த ரவுண்டு ஃபுல்லாக டபுள் க்ரோஷே தான் போடணும். டபுள் க்ரோஷே போடுங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம போட்டுட்டோம். ஸ்லிப் நாட் போட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதில் வந்து 3rd செயினில் விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அப்புறம் 3 செயின் போட்டு 4 டபுள் க்ரோஷே போடணும். 2 3 போடுறோம். 4th ஒன்று. டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். அப்புறம் 3 செயின் போட்டுக்கணும். கீழே 4th செயினில் 4 டபுள் க்ரோஷே மறுபடியும் போடணும்.
இப்போ 3 செயின் போடுங்க. 4 செயின் முடிஞ்சிருச்சு. 3 செயின் போடணும். போட்டு த்ரீ செயின் போடணும். அப்புறம் ஃபோர் நம்பர் போடணும். அப்புறம் கீழே வந்து 3 செயின் விட்டுட்டு 4th செயினில் மறுபடியும் டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 3rd செயினில் ஃபோர்த் செயினில் போடணும். கீழே வந்து 4th செயினில் போடுங்க. 4th செயின். த்ரீ செயின் மேலே போடணும். கீழே வந்து 4th செயினில் டபுள் க்ரோஷே போடணும். 4 டபுள் க்ரோஷே போடுங்க. இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வரணும். இதே பேட்டர்ன் தான் சுற்றிலும் போடணும். இந்த 4 டபுள் க்ரோஷே அடுத்தடுத்து போடணும். செகண்ட் ரவுண்டில் நம்ம இதே பேட்டர்னில் ஃபுல்லாக சுற்றியும் இதே மாதிரி போட்டு வரணும். 4 டபுள் க்ரோஷே 3 செயின், 4 டபுள் க்ரோஷே 3 செயின். கீழே வந்து 4th செயின்லேருந்து ஆரம்பிக்கணும். சுற்றிலும் இதே மாதிரி போடுங்க. போட்டாச்சு. இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. 3 செயின், double crochet, 1 double crochet, 2 double crochet, 3 4 double crochet, 2 chain, 2 chain போடணும். மறுபடியும் 4 double crochet. நடுவில் 2 செயின் போட்டுட்டு 4 டபுள் க்ரோஷே போடணும். அடுத்த ஸ்கொயரில் அந்த கேப்பில் மறுபடியும் இதே மாதிரி 4 டபுள் க்ரோஷே, 2 செயின் மிடில், அப்புறம் 4 டபுள் க்ரோஷே. இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இது வந்து 3rd ரவுண்டு. Four double crochet, 2 chain, 4 double crochet. இதே ஃபுல்லாக ரவுண்டாக போட்டுட்டு வரணும். தேர்ட் ரவுண்டு. இப்போ 4th ரவுண்டு போட போகிறோம். 4th ரவுண்டில் அந்த முதல்ல போட்டோம் இல்லையா, ஸ்லிப் நாட் போட்டுருங்க. அதுதான் 4 நம்பராக நினச்சி ஸ்லிப் நாட் போட்டுருங்க. அது இதில் வந்து 3 இருக்குது. 3 டபுள் க்ரோஷே,
அதை அந்த முதல்ல போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து 4th டபுள் க்ரோஷேன்னு நினச்சி ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். 4. இப்போ மறுபடியும் டபுள் 3 செயின் போட்டு அந்த கீழே போட்டிருக்கிறதுலையே 4 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கு மேலேயே டபுள் க்ரோஷே போடணும். கீழே வந்து நம்ம 4 டபுள் க்ரோஷே ஒரு பக்கம் போட்டிருக்கோம். அதே மாதிரி போட்டு அந்த 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேயும் 4 டபுள் க்ரோஷே போடணும். கரெக்டாக அதில் போடணும். அந்த 4 டபுள் க்ரோஷே கீழே இருக்கிறதுக்கு மேலேயே கரெக்டாக போடணும். போடலைன்னா திருப்பி வந்து பிரிச்சுட்டு போடுங்க. அப்போ தான் கரெக்டாக நம்பர் கரெக்டாக வரும். One, 2, 3, 4. ஃபோர் டபுள் க்ரோஷே போட்டு 2 செயின் போடுங்க. மறுபடியும் அதே கேப்பில் இந்த 2 செயின் கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அதே கேப்பில் 4 செயின் போடணும். இப்போது அந்த அடுத்ததுலேயும் 4 செயின் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு மேலேயே போட்டுட்டு அந்த கேப் வரும் பாருங்கள், அதில் வந்து நம்ம 8 டபுள் க்ரோஷே போடணும். ஒரு செயின் போட்டு போடணும். ஒரு செயின் போட்டுருங்க, 8 டபுள் க்ரோஷே போடுங்க. ஒன், ஒவ்வொரு செயினுக்கு இடையிலையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கும் இடையிலையும் ஒரு செயின் போடணும். 8 டபுள் க்ரோஷே போடணும். ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கும் இடையில் ஒரு செயின் போடணும். எயிட் டபுள் க்ரோஷே போடணும். மறுபடியும் கரெக்டாக பிரித்து பாருங்கள், அந்த கீழே இருக்க கரெக்டாக டபுள் க்ரோஷே மேலே மறுபடியும் 4 டபுள் க்ரோஷே போடணும். எயிட் டபுள் க்ரோஷே நடுவில் ஒரு செயின் வரும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கிட்டையும் போட்டதும் ஒரு செயின் போடுங்க. இப்போ நார்மலாக எல்லாத்துக்கும் இப்போ செயின் போட வேண்டாம். அப்படியே 4 செயினுக்கு 4 டபுள் க்ரோஷேக்கு 4 டபுள் க்ரோஷே மேலே கரெக்டாக பார்த்து போடணும். அந்த இது நிறைய 8 வர்றதுனால பிரித்து விட்டு பார்த்துக்கணும். கீழே கரெக்டாக இருக்கிற டபுள் க்ரோஷேக்கு மேலே போடணும். ஒன்று விட்டுட்டு பாருங்கள், பிரிச்சுட்டு போடணும். கரெக்டாக அந்த இடத்துல வந்ததும் அந்த டபுள் க்ரோஷேக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே போடணும்.
அடுத்தது 2, அடுத்தது 3, 3, 4, அப்புறம் இந்த கேப்பில் 4 போடணும். இதுக்கு வந்து நடுவில் செயின் போட வேண்டாம். இந்த 4க்கு வந்து செயின் நடுவில் போட வேண்டாம். அந்த முதல்ல போட்டாலே 8, அதுக்கு மட்டும் நடுவில் செயின் போடணும் எல்லாத்துக்கும். இதுக்கு வந்து 8 டபுள் க்ரோஷேக்கு, இதுக்கு வந்து நம்ம நார்மலாக கீழே எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி போடலாம். மிடில் அந்த 2 செயினில் வந்து 4 டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 செயின், அப்புறம் மறுபடியும் 4 டபுள் க்ரோஷே வரும். அதுலேயும் 8 வரும் அந்த கேப்லேயும். அந்த 4 போட்டு முடித்ததும் கீழே இருக்க பார்த்திங்களா 4 டபுள் க்ரோஷே, அது மேலேயே மறுபடியும் டபுள் க்ரோஷே போடணும். இப்போது அந்த கேப்பில் வந்து நம்ம செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷே, செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷே, செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷே 8 டைம்ஸ் போடணும். 8 டபுள் க்ரோஷே போடணும். இது சுற்றிலும் போட்டுட்டு வரணும். இப்போ இதை போட்டாச்சு. இப்போ 5th ரவுண்டு 3 செயின் போடணும், வேறு கலர் மாற்றணும். கடைசியாக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து முடிக்கணும். ஸ்லிப் நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு வேறு உங்களுக்கு எல்லோக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் கலரு த்ரெட்டு கூட வருது. இல்லை இந்த மாதிரி நான் க்ரீன் கலர் போட போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அது போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க எடுத்ததும். இல்லை அப்படியே கூட வச்சுட்டு சில பேர் போடுறாங்க. ஆனால் 2 தடவை போடணும், 2 தடவை நாட் போட்டுக்கணும் அங்கே. த்ரீ செயின் போடணும், 3 செயின். இப்போ ஃபுல்லாக நம்ம செயின் தான் போட போகிறோம். லாஸ்ட் ரவுண்டு ஃபிஃப்த் ரவுண்டு 3 செயின். எல்லாத்துலேயும் 3 செயின் போடணும். ஒவ்வொன்றுக்கும் இடையிலையும் 3 செயின் போடணும். சிங்கிள் க்ரோஷே, 3 செயின் சிங்கிள் க்ரோஷே, 3 செயின் சிங்கிள் க்ரோஷே. ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கு நடுவில் சிங்கிள் க்ரோஷே வரும். இந்த 3 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷே. த்ரீ செயின்
அடுத்த டபுள் க்ரோஷேக்கு நடுவில் சிங்கிள் க்ரோஷே, 3 செயின், சிங்கிள் க்ரோஷே. இப்போ அந்த நடுவில் 2 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வந்தோடனே ஒரு மார்க்கர் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்த செயின் போட்டுட்டு 3 செயின் போட்டுட்டு அந்த மிடில் வந்து 2 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துட்ட 3 செயின் போட்டிருக்கோம்ல, அங்கே வந்து மார்க்கர் போட்டுக்கணும். ஏன்னா அதை வந்து இணைக்க போகிறோம். அது வந்து 8 செயின் வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 16 செயின் வரும். டூ 3 ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கும் இடையில 3 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ 3 செயின் போட்டோம், இப்போ சிங்கிள் க்ரோஷே, 3 செயின், சிங்கிள் க்ரோஷே. அடுத்த டபுள் க்ரோஷேயில் சிங்கிள் க்ரோஷே. ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கு இடையிலையும் 3 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். அது ஒரு டிசைன் மாதிரி வரும். சிக்ஸ்டீன் வரும் இது. இப்போ நம்ம அந்த மார்க்கர் வச்ச இடத்துல இருந்து இந்த பிளேஸ் வரையிலும் 16 வரும். நம்ம வந்து இதை அந்த ஒரு செயின் போட்டோம் இல்லையா, டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போட்டோம் இல்லையா நடுவில், அது முடிகிற வரையிலும் போட்டுக்கோங்க. அப்போ 16 கரெக்டாக நம்பர் வரும். ஒன்று தள்ளி போயிடுச்சு. ரெண்டு அந்த ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு டபுள் க்ரோஷே போடுவோம் இல்லையா, ஒரு செயின் போட்டு டபுள் க்ரோஷே, அது வரைக்கும் தான் போடணும் கரெக்டாக. அது இந்த மார்க்கர்லேருந்து அது வரைக்கும் 16 வரும். 16 நம்பர்ஸ். வரும். இப்போ வந்து அந்த மார்க்கர் வச்சோம் இல்லையா, அங்கே கொண்டு போய்
ஸ்லிப் நாட் போட்டுருங்க. அப்புறம் 3 செயின் போட்டு மறுபடியும் த்ரீ செயின் போடுங்க. நம்ம மார்க்கர் அதுக்காக தான் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல கரெக்டாக ஸ்லிப் நாட் போட்டு ரெண்டையும் இணைச்சிடணும். அது ஒரு டிசைன் மாதிரி வரும். இப்போது நம்ம 3 செயின் போட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். அதே இடத்துல இருந்து 3 செயின், சிங்கிள் குரோஷே, 3 செயின், சிங்கிள் குரோஷே போட்ட இது இந்த பக்கம் 8 வரும். அது 16 வரும். இது வந்து 8 வரும். செயின், சிங்கிள் குரோஷே, 3 செயின், சிங்கிள் குரோஷே. இப்போ இந்த மிடில் வந்தோன்னா 8 வந்துடும் கரெக்டாக. மிடில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மார்க்கரை எடுத்து அங்கே வந்து போட்டுக்கணும். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், பூ மாதிரி ஒரு டிசைன் வரும் இங்கே ஸ்பைரல் இதில். எயிட் வருது பாருங்கள். 8 வந்து செயின் வரும். இப்போ அடுத்து ஒரு 8 வரும். அது நார்மலாக போடணும். நம்ம 3 செயின், ஒரு சிங்கிள் குரோஷே, 3 செயின், ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அதுக்கு பிறகு தான் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு டபுள் குரோஷேக்கும் இடையில 3 செயின், ஒரு சிங்கிள் குரோஷே. அந்த சைடு 8 சிங்கிள் செயின் சிங்கிள் குரோஷே போட்டுட்டோம். இப்போ இந்த சைடும் 8 சிங்கிள் குரோஷே செயின் போடணும். அதுக்கப்புறம் வர இதில் ஒரு செயின், ஒரு 3 செயின்,
இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டு 3 செயினில் இணைக்க போகிறோம். இது கொஞ்சம் பொறுமையாக போடணும், அவ்வளோதான். ஃபிஃப்த் ரவுண்டில் 3 செயின், 1 டபுள் க்ரோஷே, 1 இது 3 செயின், அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே வரும். கடைசியாக முடிக்கணும். அந்த ஒவ்வொரு ஸ்பைரலும் வந்து 16, இந்த பக்கம் 8 அந்த மாதிரி வரும். இந்த டிசைன் தலையில் போட்டுக்கும்போது அழகாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போடணும். இங்கே இன்னொரு கலரில் பண்ணி வச்சுருக்கேன். இது அதை விட கொஞ்சம் ஸ்மால் சைஸ். ஒரு முடிச்சு போட்டுட்டு க்ரீன் கலருக்குள்ளே மறைக்க பாருங்கள். டைல்ஸை மறைச்சிடணும், அவ்வளோதான். ஒரு தடவை நாட்டு போட்டு அப்புறமா மறைச்சோன்னா வெளியில் வராது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.